இன்றைய பாடல் திருமந்திரத்தில் 7வது தந்திரம், 2வது தலைப்பு அண்டலிங்கம், பாடல் எண் 1720. இப்போ இதுக்கு முன்னாடி ஒரு 2 பாடல் பார்த்துருப்போம், 18, 19. ஸோ 18வது பாடலில் எப்படி சிவலிங்கத்தை மானசீகமாக பூஜை செய்தல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ மானசீகமாக பூஜை செய்யும் போது அந்த சிவலிங்கம் என்ன விதமான தன்மையில் அருளை கொடுக்கிறது, ஆற்றலை கொடுக்கின்றது அப்படின்னு போன பாடலில் பார்த்தோம். இந்த பாடலில் அதே லிங்கம்தான், அதற்கு பூஜை செய்தல் மானசீகமாக, அதாவது யோக மார்க்கத்தில் பூஜை செய்தல் என்பது ஒன்று. இதில் பக்தி மார்க்கத்தில் பூஜை செய்தல் பற்றிய இந்த பாடலில் ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்காரு. இந்த பாடலையும் சரி, அடுத்த பாடலையும் சரி. இந்த பாடல் ஒரு வித பூஜை, அடுத்த பாடலில் ஒரு வித பூஜை. இது பக்தி மார்க்கத்தில் சொல்லப்படுகின்ற பூஜை முறை. துன்றும் தயிர் நெய் பால் தூய மெழுகுடன், இது முதலடி. துன்றுதல் அப்படின்னா பொருத்தமான அப்படின்னு பொருள். பொருத்தமானனா பக்குவப்பட்ட அப்படின்னு பொருள். துன்றும் அப்படின்னு சொல்லப்படுறது. பக்குவப்பட்ட தயிர் நெய் பால் 3 விஷயம் சொல்லியிருக்காரு. இதில் தயிர் நெய் பால் எல்லாருக்குமே தெரியும். அது ஏன் பக்குவமானதான் தயிருக்கு தயிர் என்று பெயர், நெய்க்கு நெய் என்று பெயர், பாலுக்கு பால் என்று பெயர். அப்போ பக்குவப்படாத நெய் பால் தயிர் இருக்கிறதா என்று கேட்டால் இது எப்படி புரிஞ்சிக்கலாம்னா, முதல் விஷயம் பால். இப்போது ஒரு பசு பால் கறக்கும். அந்த பசும் பாலை எப்படி எடுக்கணும்னா, அதனுடைய கன்று முழுமையாக குடித்த பின்பாகத்தான் எடுக்க வேண்டும் அந்த பாலை, தூய்மையான அந்த பால். வழக்கமாக நம்மளுடைய வேத நூல்களில் ஒரு கருத்து, ஒரு ஸ்லோகம் ஒன்று இருக்கும். அந்த கருத்தில் என்ன சொல்லப்படும் அப்படின்னா, ஒரு வழக்கமாக இறைவனுக்கு எச்சில் இல்லாத தூய்மையான உணவை படைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு சொல்லப்பட்டிருக்கும். பால் மட்டும் விதிவிலக்கு. ஏன்னா பசுங்கன்று குடித்து அது எச்சிலோடு இருக்கக்கூடிய அதை திருப்பி அப்போ தான் கறக்குறோம் இல்லையா, திருப்பி கறந்து அப்போ பசுபால் கண்ணுக்குட்டி குடித்து அது எச்சில் பட்ட பாலை தான் திருப்பி சாமிக்கு இங்கே அபிஷேகம் நடத்தப்படுகின்றது. அதனால் அது உங்களுக்கு விதிவிலக்கு, பால் மட்டுமே. ஏன்னா அது கண்ணுக்குட்டி திருப்தியாக குடிச்சிருக்கணும். ஃபஸ்ட்டு அந்த பால், அந்த பாலிலிருந்து எடுக்கப்பட்ட தயிர், அந்த தயிரிலிருந்து எடுக்கப்பட்ட நெய், இதுதான் இந்த இடத்துல துன்றும் பொருத்தமான. அப்படி இல்லை, ஒரு கண்ணுக்குட்டி பசியோடு இருந்து விட்டுட்டு அதுக்கு சாப்பாடு கொடுக்காம அந்த பாலை எடுத்து இது செய்தால் அது பக்குவப்படாத. ஸோ இதான் இந்த இடத்துல பக்குவத்திற்கும் பக்குவத்திற்கும் இல்லாததற்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம். ஸோ அப்படி செய்யப்பட்ட தயிர், நெய், பால் 3 விஷயம் சொல்லியிருக்காரு. அடுத்தது தூய மெழுகுடன் அப்படின்னு சொல்கிறாரு. தூய மெழுகு அப்படின்னு சொல்லப்படுறது இந்த இடத்துல அரக்கு என்றும் சொல்வார்கள். இன்னொன்று நம்முடைய இந்த சந்தனம், களிம்புன்னு சொல்லுவாங்க இந்த இடத்துல. சந்தனம், இன்னும் சில இதெல்லாம் அரைப்பாங்க இந்த இடத்துல. ஜவ்வாது, இது போல் சில பொருட்கள் எல்லாம் போட்டு அரைப்பாங்க. ஸோ அது அரக்கு, மெழுகு. ஸோ இதெல்லாம் நம்ம பூஜைக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருள். அதனுடன் அப்படின்னு சொல்ல, மெழுகு உடன். ஸோ இந்த பொருட்கள் எல்லாம் வச்சுட்டு கன்றிய செப்பு கனல் ரதம் சலம், இது 2வது அடி. கன்றுதல் அப்படின்னா முதிர்ந்த அப்படின்னு பொருள். இந்த இடத்துல முதிர்ந்த, முதிர்ச்சி அடைந்த அப்படின்னு பொருள். செப்பு கனல், செப்புன்னா தெரியும், செம்பு பாத்திரம். இந்த இடத்துல ஒரு செம்பு பாத்திரத்தில் வைத்து பூஜை செய்வதற்கு தேவையான செம்பு பாத்திரம். அடுத்து கனல்னா நெருப்பு. இந்த இடத்துல நெருப்பு என்று சொல்லப்படுவது இந்த இடத்துல நம்ம சாம்பிராணி போடுவோம் இல்லையா, சாம்பிராணி, ஊதுத்தி வைத்தல், இதெல்லாம் கனலில் வந்துடும் இந்த இடத்துல. அடுத்து ரதம் அப்படின்னு சொல்கிறார். ரதம்னா பழச்சாறு. இந்த இடத்துல ரதம்னா நமக்கு ரதம் என்ற ஒரு பேர், தேருக்கு சொல்லுவோம் இல்லையா, தேருக்கும் ரதம் என்று பேர் இருக்குது இந்த இடத்துல. ஆனால் அதே நேரத்தில் ரதத்திற்கு பழச்சாறு என்றும் பொருள் இருக்கிறது. ஸோ இறைவனுக்கு இந்த இடத்துல தேரை வச்சு நம்ம அபிஷேகம் பண்ண முடியாது, ஆனால் ஊர்வலம்னா எடுத்துகிட்டு போகலாம் இந்த இடத்துல. அதுவும் வேணால் புரிஞ்சிக்கிறதுக்காக எடுத்துக்கலாம் இந்த இடத்துல. ஆனால் இந்த இடத்துல மானசீக பூஜை. ஸோ அபிஷேகம் செய்வதற்கின்ற பொருள்லாம் மேலேருந்து சொல்லிட்டு வர்றாரு இந்த இடத்துல. தயிர், பால் வரிசையாக. ஸோ அபிஷேகம் பண்ணுறக்கூடிய பாத்திரம், பால், தயிர் இருக்குது. எதில் வச்சு அபிஷேகம் பண்ணுறது? செம்பு பாத்திரத்தில் வைத்து அபிஷேகம் செய்ய வேண்டும். அல்லது செம்பு பாத்திரம்னு சொல்கிறாரு, அல்ல ரதத்தை பழச்சாறு அப்படின்னு எடுத்துக்கலாம். அடுத்து சலம் என்பது நீர் இந்த இடத்துல. ஸோ ஒரு தூய்மையான நீர்.
இப்போ இந்த கீழே இருக்க சொல்லப்பட்ட பொருளுக்கு எல்லாருக்குமே கன்ட்ரியே அப்படிங்கிறாரு. கன்ட்ரியனா முதிர்ச்சி அடைந்த அப்படின்னு பொருள். ஏன் இந்த இடத்துல தண்ணி பழச்சாறுக்கெல்லாம் முதிர்ச்சி அடைஞ்ச அப்படின்னு சொல்கிறாரு இந்த இடத்துல? அப்படின்னா செம்புனா ஓகே, செம்பு பாத்திரம் அதில் முதிர்ச்சின்னு சொல்லணும்னு அவசியம் இல்லை, இந்த இடத்துல அவசியம் இருக்காது. ஆனால் கனலுக்கு உண்டு. கனலுக்கு என்றால் சாம்பிராணி இந்த இடத்துல. அதில் கூட ஓரளவுக்கு சரியான அளவு நெருப்புன்றது ஓரளவுக்கு தான் புரிஞ்சிக்க முடியும், முழுசாக்கள் இல்லை. ஆனால் இந்த இடத்துல ஜலத்திற்கும் பழச்சாருக்கும் இந்த கன்ட்ரின்ற வார்த்தை ரொம்ப முக்கியம். ஏனென்றால் இந்த இடத்துல பழச்சாறுன்னு சொல்லப்படுறது ஒரு நல்ல காய்ந்த பழுத்த கனி ஒன்று, இரண்டாவது தானாகவே விழுந்த கனி, அது ஒரு முக்கியம், தானாகவே விழுந்த கனி. அதே போல் நீர் என்று சொல்லப்படுவது, சலம் என்று சொல்லப்படுவது தூய்மையான நீர் அப்படின்னு ஒரு பக்கம் எடுத்துக்கலாம். ஆனால் அதில் இன்னொரு கருத்து இருக்குது. அப்பொழுதுதான் உங்களுக்கு ஆறோ குளமோ அதிலிருந்து எடுத்து வரப்பட்ட நீரால் அபிஷேகம் இந்த இடத்துல. இதை உலகியல் ரீதியாக கூட கொஞ்சம் புரிஞ்சிக்கலாம். வயசானவங்க நிறைய பேர் இருக்கீங்க, அதனால் தெரியும்னு நினைக்கிறேன். ஒரு காலத்தில் வீட்டில் பழந்தண்ணின்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தமிழ்நாட்டில் அந்த வழக்கம் உண்டு. இலங்கையில் அந்த வார்த்தை இருக்கா இல்லை வேறு வார்த்தை இருக்கான்னு எனக்கு தெரியல. இன்னைக்கு அந்த வார்த்தை வந்து கிடையாது. இன்னைக்கு அந்த தண்ணி சொல்லலை, அது இல்லை. நீங்கள் பழைய சாதத்தை மட்டும் சாப்பிடுற அந்த பழந்தண்ணி சொல்லலை. நான் மியூட் போட்டுக்கோங்க ஐயா. குடிக்கிற தண்ணியவே பழந்தண்ணின்னு சொல்லுவாங்க இந்த இடத்துல. அதாவது ஒரு குடிப்பதற்கு ஒரு பானையில் தண்ணி எடுத்துகிட்டு வருவாங்க, குடிக்கின்ற நீர், அதை வீட்டில் வச்சுருவாங்க. இப்போ அடுத்த நாள் அந்த தண்ணி எடுத்து குடிக்க போனால் அதை குடிக்காத, அது பழைய தண்ணீர், நான் வேறு தண்ணி எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி இருக்கின்ற பானையில் இருக்க தண்ணியை கீழே ஊற்றிட்டு திருப்பி போய் ஆற்றுலையோ குளத்துலையோ கிணத்துலையோ ஒரு தண்ணி எடுத்துகிட்டு வந்து வச்சு அதை தான் குடிக்கிறதுக்கு வைப்பாங்க இந்த இடத்துல. அன்னன்னைக்கு எடுக்கிற தண்ணி அன்னன்னைக்கு குடிப்பாங்க. நேற்று கிணற்றிலிருந்து எடுத்துகிட்டு வந்த நீரை வந்து பழந்தண்ணி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த இடத்துல. குடிக்க மாட்டாங்க இந்த இடத்துல. ஏன் குடிக்க மாட்டாங்க அப்படின்னா, நீரினுடைய ஆற்றல் எப்போ அதிகமாக இருக்குன்னு கேட்டோம்னா அது அதனுடைய இடத்தில் இருக்கும்போது, அதாவது மண் தன்மையோடு சேர்ந்து இருக்கும் போது தான் அது முழுமையான ஆற்றலாக இருக்கும். ஆறு, குளம், கிணறு, குடிநீருக்கு இருக்கக்கூடிய எல்லா இடத்துலையுமே அது மண்ணோடு தான் சேர்ந்துருக்கு, இயற்கையோடு இயற்கையாக சேர்ந்து இருப்பதால் அது 100% ஆற்றலோடு இருக்கின்றது. அந்த தண்ணியை எடுத்து குடிக்கும்போது தான் நமக்கு அதிகமான அந்த நீரிலிருந்து பெறக்கூடிய ஆற்றல் நம்ம உடம்புக்கு நிறைய கிடைக்கும். எப்பொழுது இந்த ஆற்றிலிருந்து குளத்திலிருந்து எடுத்துகிட்டு வர்றது நின்றுச்சு, இப்போ எல்லார் வீட்லேயுமே இப்போ ஆர்ஓ போட்டுட்டோம், குழாயை திறந்தால் தண்ணி வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதில் வந்து அப்படியே அதில் இருக்கக்கூடிய 100% இயற்கையான ஆற்றலோடு தண்ணி நம்ம இப்போ குடிக்கிறோமான்னு கேட்டால் கிடையவே கிடையாது. வெறும் சக்கையை தான் குடிச்சிக்கிட்டு இருக்கோம். அதனால தான் இன்றைக்கி பல நோய்களுக்கு ஆளாகின்றோம் இந்த இடத்துல. ஏன்னா அவ்வளோ மினரல்ஸ் இருக்குது தண்ணியில். ஸோ அதுதான் இந்த இடத்துல தண்ணி. ஸோ அப்போ நீர் என்று இந்த இடத்துல எடுத்துக்கொள்ளப்படுறது, அதாவது இந்த கன்ட்ரியே அப்படின்னு சொல்லப்படுற நீர் முறைப்படி அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா ஆற்றிலிருந்து எடுத்துகிட்டு வர வேண்டும் தண்ணி. அப்போ தான் ஆற்றுலேருந்து எடுத்துகிட்டு வந்து அப்போவே அபிஷேகம் பண்ணணும். நான் இது நேற்று எடுத்துகிட்டு வந்த தண்ணி அப்படின்னு சொல்லி அபிஷேகம் செய்யக்கூடாது என்பது ஒன்று. அடுத்தது வன்திரள் செங்கல் வடிவுடை வில்வம் பொன், இது மூன்றாவது அடி. வன்திரள் அப்படின்னு சொல்றாரு. வன் என்றால் வலிமை என்று பொருள். திரள் செங்கல் அது சேர்த்து படிக்கணும். ஸோ திரள் என்றால் ஒரு பொருளை வந்து சுடுறது, இந்த இடத்துல திரட்சி அப்படின்னு சொல்லுவோம். களிமண் வந்து பார்த்தோம்னா களிமண் மண்ணும் வந்து பார்த்தோம்னா தனித்தனியாக இருக்கும். இரண்டையும் சேர்த்து சுடும்போது அது திரண்டு இந்த இடத்துல ஒரு கல்லாக மாறுகிறது, செங்கல்லாக மாறுது இந்த இடத்துல. அது மாதிரி இந்த இடத்துல வன்திரள் செங்கல்ன்றது ஒரு உவமை தான். நேரடியாக செங்கலை கொண்டு வந்து சாமிக்கு அப்படியே பூஜை வைக்க, வீடு கட்டுற பயன்படுத்துகிற செங்கலை கொண்டு வந்து சாமிக்கு அப்படியே பூஜை வைக்கணும்னு பொருள் அல்ல இந்த இடத்துல. அதுபோல வலிமையாக நம்முடைய மனம் ஒருநிலைப்பட்ட மனம் இந்த இடத்துல. செங்கல் என்று சொல்லப்படுவது செம்மையான கல். செங்கல் செம்மையான கல். இந்த செம்மையான கல் என்பது மனதை வந்து ரொம்ப தூய்மையான முறையில், கல் எப்படி அசையாமல் இருக்குமோ அதுபோல் இந்த மனம் தூய்மையாக அசையாத நிலையில் அந்த பூஜையை செய்ய வேண்டும் என்பது தான் அதனுடைய உட்கருத்து. வலிமையான தூய்மையான கல் போல் அசையாமல் இருக்கக்கூடிய ஒருமுனப்பட்ட மனம். இந்த மனம் வந்து கரெக்டாக இருக்கணுமா, அசையாத நிலையில் இருக்கணுமா அந்த இடத்துல. அதுபோல் ஒரு நிலை சொல்கிறார் இந்த இடத்துல. அடுத்து உடை வில்வம்
புண் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ உடைனா இந்த இடத்துல வடிவுன்னு சொல்கிறது இதில் சேர்த்தும் பொருள் எடுத்துக்கலாம். அழகிய வடிவத்தை கொண்ட உடை. அடுத்து வில்வம், வில்வ இலை. ஏன்னா முதல்ல அபிஷேகம்னு சொன்னார் இந்த இடத்துல பொருட்களை. அபிஷேகம் பண்ணி முடிச்சுட்டு தண்ணி ஊற்றி எல்லாம் சுத்தப்படுத்திய பின்பாக இந்த இடத்துல நம்ம இந்த உடையை அணிவிக்கிறாங்க. உடையை அணிவிச்சதுக்கு பின்பாக மேலே வில்வத்தை வைக்கிறாங்க இந்த இடத்துல. அடுத்தது பொன் அப்படின்றாரு. பொன் என்றால் தங்கம் அப்படின்னு நேரடியாக நமக்கு பார்க்கும்போது பொருள் வரும். தங்கம் என்பது பலமுறை சொல்லியிருக்கோம் இந்த இடத்துல. அது வந்து ஒரு ஒளி வீசக்கூடியது. இந்த இடத்துல பார்க்கும் பொழுது இப்போ அபிஷேகம்லாம் செஞ்சு முடித்து அலங்காரம் பண்ணி முடித்தோடனே வழக்கமாக நம்ம வீட்டிலே கூட பல பேருக்கு இந்த அனுபவம் இருக்கும். சாமியை அறையை வந்து திடீர்னு சுத்தம் பண்ணி அலங்காரம் பண்ணோன்னா எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு தூரத்துலேருந்து ஒரு பார்வை பார்ப்போம். ஏதாவது சரி செய்யணுமா, எங்கேயாவது தூசி இருக்கா, இல்லை மாலை போட்டது அழகாக இருக்கா, இல்லை இந்த இடத்துல இன்னொரு பூ வச்சா நல்லாயிருக்கும், இந்த இடத்துல லைட் வச்சா நல்லாயிருக்கும், எதையாவது நம்ம கொஞ்சம் கொஞ்சம் மெருகேற்றிக்கிட்டே இருப்போம். அப்படியே சிறு பூஜை அறையாக இருந்தாலும் அதுதான் இந்த இடத்துல பொன் அப்படின்னு சொல்கிறார் இந்த இடத்துல. ஏன்னா பொன் என்றால் ஒளி வீசக்கூடிய என்ன பொருள். அப்போ மெருகேற்ற நம்ம அழகு செய்ய செய்ய அந்த இடம் என்னாகும், இன்னும் ஒளி வீச ஆரம்பிக்கும் அந்த இடம். அடுத்து தென்றியம் கொன்றை தெளி சிவலிங்கமே அப்படின்னு சொல்றார். தென்றி அம் கொன்றை. தென்றி என்றால் தென்றல் போல மென்மையான அப்படின்னு பொருள். தென்றல் எப்படி இருக்கும், அந்த இடம் ஒரு அமைதியாக சுகமாக இருக்கும் அனுபவிக்கிறது. அப்போ மேலே 3 அடியில் சொன்ன விஷயத்தெல்லாம் கரெக்டாக செஞ்சிட்டோம்னா அந்த இடம் எப்படி இருக்கும், ரொம்ப அமைதியாக ஒரு மாதிரி அனுபவிக்கிறதுக்கு சுகமாக இருக்கும் இல்லையா. நாமே ஒரு சாமி கோயிலையோ இல்லை வீட்லேயோ அலங்காரம் செஞ்சு எல்லாத்தையும் செஞ்சுட்டு அப்படி பார்த்தோம்னா பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல் இருக்கும். கொஞ்சம் நேரம் மனம் தானாகவே அந்த இடத்துல ஒருமுகப்பட்டுருது இல்லையா. ஸோ அதுபோல் அந்த மனம் அந்த அந்த இடம், மனம் என்று சொல்லிட்டு அந்த இடம் ரொம்ப தென்றல் நிறைந்த இடமாக அங்கு இருக்கின்றது. அடுத்தது அம் கொன்றை அப்படிங்கிறார். அம் கொன்றை அப்படின்றால் அழகிய கொன்றை அப்படின்னு பொருள் இந்த இடத்துல. இந்த இடத்துல கொன்றை அப்படின்னு சொல்லப்படுறது வழக்கமாக நம்மளுடைய சகசர தலத்தில் இருக்கக்கூடிய மலரை கொன்றை மலர்னு சொல்லுவாங்க. சிவபெருமான் தலையில் வச்சுருப்பார் இந்த இடத்துல. ஆனால் இந்த கொன்றை என்று சொல்லப்படுவதை எப்படி புரிஞ்சிக்கலாம் அப்படின்னா, அந்த இடம் மிகுந்த வாசனை மிகுந்து இருக்க வேண்டும் என்பதை புரிஞ்சிக்கலாம். ஏன்னா இருக்கலே அளவு கடந்த வாசனை மிக்க மலர் கொன்றை மலர் தான் இந்த இடத்துல. சகசரதலம் யாருக்காவது ஓப்பன் ஆயிடுச்சு அப்படின்னா, இந்த 7 சக்கரங்களில் 7வது சக்கரத்துக்கு குண்டலினி சக்தி போயிடுச்சு அப்படின்னா, அவர் இருக்க இடத்தை சுற்றி வாசனை எப்பொழுதும் இருந்துக்கிட்டே இருக்குமா, அந்த கொன்றை மலருடைய வாசனை தான் முழுமையாகவே இந்த இடத்துல. ஸோ அதுபோல் அந்த இடம் ரொம்ப தென்றல் போல ரொம்ப அழகாக இருக்குது. அந்த வாசனைகள் நிறைந்து அங்கே இருக்கிறது. இப்படி இருக்கக்கூடிய அந்த இடத்தில் இருக்கக்கூடிய லிங்கம் தெளி சிவலிங்கமே அப்படிங்கிறார். ஸோ இவ்வளோத்தையும் செஞ்சிட்டோன்னா மனம் லயிச்சு அந்த இடத்துல போய் நின்று அப்படியே சிவனை பார்க்குறோம் இல்லையா. இப்போ மனம் என்ன ஆகுதான், மிகவும் தெளிவடைகின்றது. ஸோ இதையெல்லாம் செஞ்சுட்டு நீங்கள் பார்த்து தெளி அப்படிங்கிறாரு, தெளிவடையுங்கள். நீங்கள் தெளிவடையக்கூடிய அந்த லிங்கம் வந்து சிவலிங்கம் அப்படின்னு சொல்கிறார். அப்போது என்ன தெளிவடைகிறோம் இந்த இடத்துல, லிங்கம்னு சொல்லலை, சிவலிங்கம்னு சொல்கிறாரு. சிவனா ஏற்கனவே பல முறை விளக்கம் சொல்லியிருக்கோம், அன்பு அருள் அறிவு என்று சொல்லி. அப்போ இந்த பூஜையெல்லாம் செஞ்சுட்டு நம்ம அங்கே நின்று பார்க்கும் பொழுது அந்த லிங்கம் நமக்கு என்ன கொடுக்கின்றது, உள்ளிருந்து அன்பை வர வைக்கிறது, அருளை வர வைக்கிறது, அறிவை வர வைக்கிறது. அந்த சிவலிங்கம் எல்லாத்தையும் கொடுக்குது. ஏன் கொடுக்குது, அந்த லிங்கம் சிவலிங்கமாகவே அங்கு நிற்கின்றது. இது 4வது அடிக்கு பொருள். ஸோ 4 அடிக்கும் சேர்த்து பொருள் பார்த்தோமே என்றால், இந்த பூஜை வெளிப்பக்கம் செய்வது போல தெரியும் நேரடியாகவே. ஏன்னா இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே வெளியில் வீட்டில் வச்சு சாமிக்கு சிவனுக்கு அபிஷேகம் பண்ணுற மாதிரியே தெரியும். தாராளமாக செய்யலாம், தவறு ஒன்றும் இல்லை இந்த இடத்துல. இந்த பாடலில் சொல்லப்பட்டபடி சிவனுக்கு எப்படி பூஜை செய்யணும் பார்த்து பார்த்து செய்யலாம். ஆனால் ரொம்ப கடினம். இன்றைக்கி பசும்பாலுக்கு வந்து கன்று சாப்பிட்டு அதற்கு பின்பு கிடைச்ச பால் கிடைக்கிறது கஷ்டம் இந்த இடத்துல. அதுபோல் பழங்கள் எப்படா மரத்தில் இருந்து காய் பழம் விழுன்னு சொல்லி மரமே இல்லை. இப்போ பாதி இடங்களில் இருக்கும், சில இடங்களில் இல்லைன்னு சொல்ல முடியாது. மரத்துக்கு பக்கத்துலேயே போய் உட்காந்துட்டு இருக்க முடியாது. எப்படா இது மரத்துலேருந்து பழத்தை விடும், அதை எடுத்துகிட்டு போய் எப்போ அபிஷேகம் பண்ணலான்னு டெய்லி பார்த்துட்டு இருக்க முடியாது. என்றைக்கு விழுன்னு தெரியாது அது. ஸோ கடையில் தான் வாங்கி செய்கிறோம். ஆனால் இதில் சொல்லப்படுகின்ற பூஜை அனைத்தும் மானசீக பூஜை. மானசீக பூஜையில் நம்ம என்ன வேணால் செய்யலாம். இந்த இடத்துல என்னுடைய குருநாதர் வந்து அடிக்கடி சொல்லுவார், நீ 1008 பூக்களில் பூஜை செய்யணும் அப்படின்னா அந்த சீசனே இல்லைன்னா நீ என்ன பண்ணுவேன், அதே மானசீகமாக உட்காந்துக்கிட்டு அந்த தோட்டத்தை நினச்சின்னா அங்கே ஒரு பூ கூட வெளியில் கிடைக்காது உலகத்தில். ஆனால் மானசீகமாக கூடையாக உனக்கு பூ கிடைக்கும் உனக்கு அப்படின்னு சொல்லுவார்.
இதுக்கு மகாபாரதத்தில் கூட சான்று நான் ஏற்கனவே 2-3 முறை சொல்லியிருக்கேன். பீமன் வந்து மானசீக பூஜையில் சிறந்தவன். அதனால தான் இருக்கிறதுலே பக்தி பூஜை செய்வதில் யார் சிறந்தவன் என்றால் பீமன் தான் சிறந்தவன் என்று அர்ஜுனனே சொல்வார். ஒரு குறிப்பிட்ட ஒரு கதையில் வரும் இந்த இடத்துல. தானே சிறந்தவன் அர்ஜுனனுக்கு ஒரு சின்ன மமதை இருக்கும். அதை போக்குவதற்காக அந்த ஒரு திருவிளையாடலை நடத்துவார். பார்த்தா பீமன் தான் மானசீக பூஜை பண்ணுவான். போய்கிட்டே இருப்பான் காட்டு வழியாக. பெரிய பூக்கள் தோட்டம் இருந்துச்சுன்னா அந்த பூக்கள் எல்லாம் இறைவனுக்கு சமர்ப்பிக்கட்டும்னு சொல்லிட்டு மனசிகமே எல்லாத்தையும் மானசீகமாக பாவனை பண்ணிட்டு போய்கிட்டே இருப்பான். எல்லாமே அங்கே போய்டும் இந்த இடத்துல கைலாசத்துக்கு. அந்த மாதிரி இப்போ பாடலில் முதலில் அடியில் சொன்னபடி இந்த இடத்துல என்ன பண்ணணும், மானசீகமாக போய் உட்காந்துக்கணும். முதல்ல உட்காந்துக்கிட்டு இப்போ முதல்ல சிவனை வந்து போன பாடலே அதுக்கு முன்னாடி பாடலையே உள்ளுக்குள்ளே பாவனை பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இப்போ உள்ளுக்குள்ளே சிவலிங்கம் இருக்குது. உள்ளுக்குள்ளே அந்த சிவனுக்கு என்ன பண்ணணும், நாம் அங்கே ஒரு பசு இருப்பது போல கற்பனை, கன்று இருப்பது போல கற்பனை, பாவனை எல்லாமே. கன்றை நாம் கலட்டி விடுவது போலவும் அந்த கன்று போய் பசுவிடம் பால் குடித்து தன்னுடைய வயிறு நிரம்பி விட்டு அங்கிருந்து கிளம்புவது போலவும் அதற்கு பின்பாக பால் கறப்பது, அதை தயிராக்குவது, அதுக்கப்புறம் நெய்யாக்குவது இல்லையா, இல்லை தயிராக்குறது, அப்புறம் மோராக்குறது, வெண்ணெய் எடுக்கிறது, நெய்யாக்குறது, இவ்வளோ வேலையும் மானசீகமாகவே உட்காந்து. இது பெரிய தியானம் இது இருக்கும். நீங்கள் இதுக்கு முன்னாடி யோகத்தில் ஏகப்பட்ட தியான முறைகள் சொல்லியிருக்காரு. ரொம்ப கஷ்டம் அதெல்லாம். நெத்தியை பாரு, வெளிச்சத்தை பாரு, சக்கரத்தை பாருன்னு ஏகப்பட்ட முறைகள் சொல்லப்பட்டிருக்கோம். ஆனால் இந்த தியானத்திற்கு ரொம்ப எளிமையாக செஞ்சுட்டு போய்கிட்டே இருக்கலாம். ஏன்னா சராசரி இதெல்லாம் நமக்கு செய்து பழக்கப்பட்ட வேலை, எல்லாம் செஞ்சு பழக்கம் இல்லைன்னா பார்த்து நமக்கு பழக்கம் இருக்கும் இதெல்லாம். ஸோ மானசீகமாகவே இதெல்லாம் செய்கிறது. அதே மாதிரி ஒரு பூத்தோட்டத்துக்கு போயிட்டு பூக்களை எடுத்து வருதல், சந்தனத்தை அரைத்தல், சாமிக்கு மானசீகமாக அபிஷேகித்தல், பின்பு அலங்காரம் செய்தல், பின்பு தீப தூபங்களை காட்டுதல். ஸோ இது போல் எல்லாமே செய்து விட்டு இறுதியாக நாம் அந்த எந்த சிவபெருமானுக்கு எப்படி அபிஷேகம் பண்ணி பார்த்து அவரை பார்க்குறோமோ, பார்க்கும்போது நம்முடைய மனம் செய்த தியானத்தின் பலனாக நம்முடைய மனம் தெளிவடையும். தெளிவடைந்த அந்த மனதிற்கு அந்த சிவலிங்கம் என்ன கொடுக்குது, உள்ளிருந்து அன்பை வரவழைத்து கொடுக்கின்றது, அறிவை அருளை அது கொடுக்கின்றது. ஸோ நாளடிக்கும் சேர்த்து பொருள் பார்த்தோம் என்றால் இந்த பாடல் மானசீக பூஜைக்கு எப்படி இவருக்கு அபிஷேகம் செய்தல் என்பதை குறிக்கிறது இந்த இடத்துல. ஸோ பக்குவப்படுத்தப்பட்ட தயிர், நெய், பால், சந்தனம், சில இது போல் பூஜை செய்யக்கூடிய பொருட்களை வைத்து ஒரு நல்ல செப்பு பாத்திரத்தில் அடுத்து சாம்பிராணி ஊதுவத்தியை காண்பித்து பழச்சாரால் அபிஷேகம் செய்து தூய்மையான நீரால் அபிஷேகம் செய்து நம்முடைய உறுதியான மனதில் உறுதியான மனத்துடன் இந்த இடத்துல அந்த சிவபெருமானுக்கு உடைகள் அணிவித்து வில்வத்தை போட்டு பூஜை செய்து மேலும் அவரை மெழுகேற்றி அழகுபடுத்தி இந்த இடத்துல அந்த இடத்தை வாசனை நிறைந்த இடமாக ஆக்கி அவ்வளவு சாம்பிராணி போடணுமா இந்த இடத்துல உள்ள என்னென்னலாம் வாசனை பொருட்கள் இருக்கோ, கற்பனை தானே, என்ன வேணால் செய்யலாமே, ஜவ்வாது, சந்தனம், என்னென்னலாம் போடணுமோ எல்லாத்தையும் போடலாம் இந்த இடத்துல. போட்டு அந்த இடத்தையே வாசனை நிறைந்தாக மாற்றினால் நம்ம உடம்புக்குள்ளேயே வாசனை வரும் இந்த இடத்துல. ஸோ அப்படி வந்து நாம் லைட்டு போய் அந்த சிவபெருமானுக்கு பூஜை செய்து நிறைவில் அந்த சிவனை பார்க்கும் பொழுது அந்த சிவன் நமக்குள்ளிருந்து அன்பை, அருளை, அறிவை கொடுப்பார். ஸோ என்ன பாடலுடைய கருத்து. இந்த பாடலை சொல்லப்பட்டு செஞ்சேன்னா அனுபவிச்சு பார்க்கலாம். இதை வச்சு என்னுடைய குருநாதர்கிட்ட நிறைய பேசியிருக்கேன். அப்போ நம்ம உடம்பே வாசனை வரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. மானசீக பூஜையை பண்ணிக்கிட்டே இருந்தாங்க ஒருத்தர் அப்படின்னா, அவர் குளிக்கலைன்னா கூட சரியா அவர் உடம்புக்குள்ளே இருந்தே வாசனை வரும்பா, அதெல்லாம் அனுபவிச்சா தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு இந்த இடத்துல. எல்லாம் முயற்சி செய்து பார்க்கலாம் யாரும்.